Welcome to the class, students. In 8th standard social science, in today's class we will going to see geography, a unit 3 hydrological cycle. Learning objectives: to understand the status of water on the earth. எர்த்தில் வாட்டர்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளுடைய பேசிக் கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அக்கர் ஆகிறதுக்கான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லெட் அஸ் மூவ் டு த இன்ட்ரடக்ஷன் டாபிக். Introduction. Water is one of the most important elements of the earth. Water வந்து எர்த்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது என்னது வாட்டர். ஆல் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் ஃபார் சர்வைவல். இப்போ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஈவன் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை கூட பார்த்திங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையானது எது அப்படின்னு சொன்னால் வாட்டர். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரிங்கிங், வாட்டர் யூஸ் ரெக்வயர்ட் ஃபார், இப்போ நம்ம ட்ரிங்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, யூட்டென்சில்ஸ் பாத்திரங்கள்லாம் இது பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக, நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பர்பஸ்க்காகவும் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் கேரியிங் அவுட் ஆல்மோஸ்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக, வெரி வெரி எசென்ஷியல் திங்காக எது இருக்குது, அத்தியாவசிய தேவையாக எது இருக்குது நம்மளுடைய எக்கனாமிக் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் எலிமெண்ட். வாட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா வித்தவுட் வாட்டர் நத்திங் கேன் பி டன் அப்படின்ற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. வாட்டர் இல்லாத நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. வித்தவுட் வாட்டர் விச் லைஃப் ஃபார்ம் ஆன் த எர்த் இஸ் நாட் பாசிபிள். வாட்டர் இல்லாமல் அதே மாதிரி எந்த லைஃபும் எர்த்தில் பாசிபிள், உயிர் வாழ்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. வாட்டர் இருந்தால் தான் எல்லாமே பாசிபிள், எல்லாமே நடக்கும் அப்படின்றது. வாட்டர் ஆன் த எர்த், இப்போ வாட்டர் வந்து எர்த்தில் எந்தெந்த போர்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எர்த்தில் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு. சால்ட் வாட்டர் அப்படின்றது எர்த்தினுடைய டோட்டல் வாட்டரில் 97.2% ஓஷன்ஸில் சால்ட் வாட்டராக இருக்குது. 2.8% பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. இப்போ அதிகமாக என்ன இருக்குது, வாட்டர், அதாவது 5 ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் வேர்ல்டில். இப்போ அந்த ஓஷன் வாட்டரில் எவ்வளோ இருக்குது, 97.2% சால்ட் வாட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2.8%, அந்த 2.8% பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர். அதில் எது எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது நம்ம போர்வெல் இதெல்லாம் போடுறோம். அதில் பார்த்திங்கன்னா 30.1%. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 0.3%. ஐஸ்கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ், பனிப்பாறைகள், பனி ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 68.7%. ரிமைனிங் அதர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லேக்ஸு, பாண்ட்ஸு, அப்புறம் ஸ்ப்ரிங் வாட்டர், நீரூற்று, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0.9% இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த இதில் சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்வாம்ஸ், அந்த சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அங்கங்கே குட்டையாக தண்ணி தேங்கி நிற்கும், அது வந்து பார்த்திங்கன்னா 11%. லேக்ஸ் 87%. ரிவர்ஸ் வந்து 2% இருக்குது. நம்ம எர்த்தில் வாட்டர் அந்த பர்சன்டேஜில் இருக்குது. அபவுட் 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை வாட்டர். ஏன்னா இப்போ 5 ஓஷன்ஸ் இருக்குது. நம்ம வேர்ல்டு மேப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது, வேர்ல்டு மேப் ஃபுல்லாகவே 5 ஓஷன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் 71% வந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 5 ஓஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். 5 ஓஷன்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஓஷன்ஸ் அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன் போத் த சைட்ஸ்லேயும் இருக்குது. இங்கே இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிக் ஓஷன். இங்கே நார்த் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்க்டிக் ஓஷன். இப்போ பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 71% இந்த ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே வாட்டர். மோஸ்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் த வேர்ல்டு இஸ் சரவுண்டட் பை வாட்டர். About 71% of Earth's surface is covered by water. The quantity of water present on the Earth is about 326 million cubic miles. எவ்வளோ ஏரியாவை வந்து வாட்டர் அந்த ஓஷன்ஸில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் வேர்ல்டில் இருக்கிற 326 million cubic miles வந்து கவர் பண்ணியிருக்கு. இட் இஸ் வெரி ஹார்ட் டு விசுவலைஸ் திஸ் மேசிவ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கிற இந்த வாட்டர் வந்து நம்ம
பார்க்குறது வந்து இட் இஸ் வெரி ஹார்டு. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் இஸ் செலைன். இப்போ வந்து எர்த்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், செலைன் சால்ட் வாட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஓஷன் அப்படின்றது வாட்டர் பாடிஸ், இந்த சால்ட் வாட்டர் 97.2% அப்படின்னு சொல்லி கவர் ஆயிருக்கா. ஸோ இப்போ வந்து அதிகமாக எவ்வளோ எந்த வாட்டர் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் எர்த் சர்ஃபேஸில் சால்ட் வாட்டர் கவர் ஆயிருக்கு. இந்த சால்ட் வாட்டர் and is found in seas and oceans. Salt water constitute about 97.2% and fresh water is only about 2.8%. Fresh water na நம்ம யூஸ் பண்ண தேவையான வாட்டர், அதாவது நம்ம ட்ரிங்கிங்க்கு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்ல, அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர். about this அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்திங்கன்னா 2.8%ல் 2.2% தான் எங்கே இருக்குது, சர்ஃபேஸ் வாட்டராக இருக்குது. அண்ட் ரிமைனிங் 0.6% கிரவுண்ட் வாட்டர், அதான் நம்ம என்னன்னு சொன்னோம், வெல்லு, போர்வெல் அதெல்லாம் சொன்னோம். From this 2.2% of surface water, 2.15% is available in the form of glacier and ice caps. இதுதான் நம்ம முதல்லையே அந்த பிக்சரில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ கிளேஷியர்ஸ் அண்ட் 0.01% இன் லேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது ஓடை அப்படின்னு சொல்லலாம், சின்ன சின்ன ஓடைகளாக இருக்கும், அதுதான் என்னது ஸ்ட்ரீம்ஸ். அண்ட் த ரிமைனிங் 0.4% இஸ் இன் அதர் ஃபார்ம்ஸ், வேறு ஃபார்ம் ஆஃப் வாட்டர், அந்த நீர் ஊற்று, சுனை ஊற்று, அப்புறம் லேக்கில், பாண்ட்ஸில், அந்த பாறைகள்லாம் தேங்கி நிற்கிற இடத்துலலாம் அதர் ஃபார்ம்ஸ். only about 0.25% is the groundwater. Of 0.6 can be economically extracted with the present drilling technology. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் ட்ரில்லிங் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம், போர்வெல்ஸ்லாம் போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதுல எவ்வளோ நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போர் போட்டு 0.6%. வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஆர் பொட்டென்ஷியலி யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸாக என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ஹியூமன் வாட்டர் ரிசோர்ஸஸ். வாட்டர் இன் இந்தியா இஸ் அவைலபிள் இன் 3 ஃபார்ம்ஸ். எந்தெந்த ஃபார்ம்ஸில் வந்து வாட்டர் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்றது ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ஸ்வாம்ப்ஸு, லேக்ஸு, ரிவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது என்ன சொன்னோம், போர்வெல் அந்த மாதிரி இருக்கிறது நாம் வந்து இது பண்ணிக்கிறோம். இந்த எஸ்டிமேட்டட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓஷன், சீஸில், ஐஸ்கேப்ஸு, கிளேஷியர் இந்த மாதிரி இதில் எவ்வளோ கியூபிக் மைல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேபிளை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் we can move into the hydrological or water cycle. இப்போ வந்து வாட்டர் வந்து என்ன, ஹைட்ரலாஜி அப்படின்றது வாட்டரை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஹைட்ரலாஜி. அப்போ அந்த சைக்கிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டர் வந்து இந்த லேக்ஸில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, த்ரூ எவாப்ரேஷன் மூலியமாக இங்கே மேலே க்ளவுட்ஸ்க்கு போய் கண்டன்சேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது. கண்டன்சேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வாட்டர் இங்கேருந்து எவாப்ரேட் ஆகி கண்டன்சேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது, எவாப்ரேஷன் ஆர் கண்டன்சேஷன். இந்த கண்டன்சேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, ரெயின்ஃபாலாக நம்மளுக்கு மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் என்ன ஆகுது, அந்த வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ் போய் கண்டன்சேஷன் ஆகி ரெயின்ஃபால் ஆகுது. இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Hydrology is the science which deals with the various aspects of water such as its occurrence. அது வந்து எந்த ஃபார்மில் ப்ரெசன்ட் கிடைக்குது அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷன், எப்படி நம்ம வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எந்தெந்த பிளேஸில் லேக்ஸா, பாண்ட்ஸா, ரிவர்ஸா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மூமெண்ட், அது வந்து எப்படி நகருது. இப்போ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ மூவ் ஆகி போய் சீஸில், ஓஷன்ஸ்லாம் மிங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு த ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய தன்மைகள் என்ன, பண்பு இயல்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பிளானட் எர்த்தில் இருக்கிறது ஹைட்ரலாஜி அப்படின்றது அதை டீல் பண்ணுறது. அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் இஸ் நாட் யூனிஃபார்ம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே வாட்டர் கிடைக்கிறதுல ஒரு பிளேஸில் என்ன ஆகும், அதிகமாக கிடைக்கும், ஒரு பிளேஸில் கம்மியாக இருக்கும். அதனால நாட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Some places are very rich and some other places are poor in water resources. வாட்டர் ரிசோர்ஸஸ் ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை ஒரு சில இடத்துல வாட்டர் ரிசோர்ஸஸே இல்லாத இருக்கும். இப்போ வாட்டரே இல்லாத இருக்கிற இடத்துல நம்ம டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். Hydrological cycle is the global sun-driven process which is transported from ஓஷன்ஸ் டு அட்மாஸ்பியர். இப்போ வந்து ஒரு குளோபல், அது பிகாஸ் பை யூஸிங் சன்லைட். இப்போ சன்லைட்னால, ஹீட்னால என்ன ப்ராசஸ், வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறோம், ஈரமான ட்ரெஸ்ஸை காய வைக்கிறோம். இப்போ சன்லைட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக அந்த வாட்டர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, சன்லைட்னால எவாப்ரேட் ஆகுது.
இப்போ அதே மாதிரியே நம்ம ஒரு வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் வின்டர் சீசன் ரெய்னி சீசன்லலாம் வாட்டர் நிறையா இருக்கும். இதுவே சம்மர் சீசன் ரொம்ப சன்னி டேவாக இருக்கும், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்னுடைய லெவல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சி போயிடும். வாட்டர் வந்து என்ன ஆகுது, எவாப்ரேஷன் ஆகுது பிகாஸ் டியூ டு த சன்லைட். இப்போ அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, ஓஷன்லேருந்து அட்மாஸ்பியருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த சன்லைட். ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு லேண்ட். இப்போ நம்ம ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் காமிச்சோம். எவாப்ரேஷன் ஆகி கண்டென்சேஷன் ஆகுது அட்மாஸ்பியரில் க்ளவுட்ஸில், மறுபடியும் ரெயின் ட்ராப்ஸாக லேண்டுக்கு வருது. அட்மாஸ்பியர் டு லேண்ட், ஃப்ரம் லேண்ட் பேக் டு ஓஷன். லேண்ட்லேருந்து ஓஷனுக்கு போகுது, அப்போ லேண்ட்லேருந்து அட்மாஸ்பியருக்கு போகுது, எவாப்ரேஷன் ப்ராசஸ்னால மறுபடியும் லேண்டுக்கே வருது. இது த வாட்டர் சைக்கிள் கேன் பி கன்சிடர்ட் அஸ் த க்ளோஸ் சிஸ்டம் ஃபார் த எர்த்துக்கு வந்து என்னது வாட்டர் சைக்கிள் அப்படின்றது க்ளோஸ் சிஸ்டமாக இருக்குது. The quantity of water involved in the cycle is invariable. இப்போ வந்து வாட்டர் அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் குவான்டிட்டி வந்து என்ன ஆகுது, இன்வேரியபிள் ஆகுது. தோ இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேரிஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் அண்ட் டைம். அப்போ அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. அப்போ ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது. அதை வச்சு என்ன ஆகும், வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு the process பார்த்தோம். evaporation takes place from the surface water and transpiration from the plants. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டரில் இருந்தும், இப்போ பிளான்ட்ஸ்லாம் அந்த லீவ்ஸ் இருக்குல்ல, அதுலலாம் வாட்டர் இருக்கும். அதை வந்து என்ன ஆகுது, பிளான்ட்லேருந்து எவாப்ரேட் ஆகுது. அந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Water vapor get condensed at high altitude by condensation nuclei and forms clouds. Condensation process எங்கே இருக்குது, ஹை ஆல்டிடியூட் ஹையர் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது and forms the clouds. The cloud melt and sometimes burst resulting in precipitation of different forms. அப்போ வந்து அந்த clouds வந்து மெல்ட் ஆகி சம்டைம்ஸ் என்ன ஆகுது, பர்ஸ்ட்னா வெடிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, பர்ஸ்ட் ஆகி என்னவாவது நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக கிடைக்குது precipitation. Precipitation different ஃபார்ம்ஸில் இருக்குது. A part of water from precipitation flows over the land. இப்போ லேண்டில் ஃப்ளோ ஆகிறது வாட்டர் வந்து precipitation சொல்கிறோம். அது வந்து என்ன ஆகுது, ரன் ஆஃப். இப்போ சர்ஃபேஸ்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகி போகிறது. அண்ட் அதர் பார்ட் இன்ஃபில்ட்ரேட்ஸ் இன்டு த சாயில். ஒரு சில என்ன ஆகுது, ஓவர் ஃப்ளோ ஆகுது. ஒரு சில இடத்துல வாட்டர் வந்து என்ன ஆகுது, வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளே போகுது. விச் பில்ட்ஸ் அப் த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. Hydrological cycle is the circulation of water circulation process. It is a continuous process and takes place naturally. கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகுது. இட் இஸ் நாட் ஏ மேன்மேட். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எவாப்ரேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது. எவாப்ரேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எவாப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. க்ளவுட்ஸ்க்கு போய் கண்டென்சேஷன் அக்கர் ஆகுது. உங்கள் புக்கில் அந்த பேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புக்கில் இருக்கிற பேஜு நல்லா பாருங்கள், ஓகேவா. அந்த ப்ராசஸில் இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகுது, எவாப்ரேஷன் அக்கர் ஆகுது வாட்டரில். எவாப்ரேஷன் ஆகி கண்டென்சேஷன், இங்கே தான் என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அந்த பர்ஸ்ட் ஆகி என்ன ஆகுது, ப்ரெசிபிடேஷனாக ரெயின்ஃபாலாக வருது. அந்த சம்டைம்ஸ் ஸ்னோ மெல்ட் ஆகி என்ன ஆகுது, அங்கேருந்து ரன் ஆஃப், மலை மேலேருந்து அப்படியே இதாகுதா. இப்போ சம்டைம்ஸ் அந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது வாட்டர் வந்து கிரவுண்டுக்குள்ளே போகுது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரன் ஆஃப் ஆகி வாட்டர் ப்ராசஸ் எவாப்ரேஷன் ஆகுது. இப்போ பிளான்ட்லேருந்து இதாக நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகுது. Hydrological cycle is the circulation of water. It is a continuous process and takes place naturally. The three important phases of hydrological cycle are evapotranspiration, precipitation and runoff. இந்த த்ரீ ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகுது. காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் 6 காம்போனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது பிளான்ட்லேருந்து எவாப்ரேஷன் அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எவாப்ரேஷன் ஆகாது, கண்டென்சேஷன் ஆகுது, ப்ரெசிபிடேஷன் ரெயின்ஃபாலாக அக்கர் ஆகுது, ரெயின்ஃபாலாக அக்கர் ஆகி இன்ஃபில்ட்ரேஷன், பெர்குலேஷன் அண்ட் ரன் ஆஃப். இந்த மாதிரி 6 ப்ராசஸ் வந்து காம்போனன்ட் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் வந்து அக்கர் ஆகுது. எவாப்ட்ரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஆவியாகி ஹீட்னால ஆவியாகி மேலே எவாப்ரேஷன் ஆகுது. கண்டென்சேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ், அந்த ஆவியானது வந்து மேலே பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன்றது கூலாகி க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி ரெயினாக அக்கர் ஆகுது, ப்ரெசிபிடேஷன். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம இப்போ தான் காமிச்சோம் அந்த பிக்சரில், வாட்டர் வந்து லேண்டுக்குள்ளே போகிறது. பர்குலேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து உள்ளேருந்து கசிஞ்சு வெளியில் வர்றது. ரன் ஆஃப் அப்படின்றது அப்போ தான் நம்ம காமிச்சோம், அந்த ஹில்ஸ்லேருந்து வாட்டர் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு லெட் அஸ் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இப்போ உங்கள் ரெடியூஸ்டு போர்ஷன் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசிபிடேஷன், எவாப்ட்ரான்ஸ்பிரேஷன் இல்லை, ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் தான் இருக்குது.
Precipitation. Precipitation refers to all forms of water that fall from clouds and reaches the earth's surface. அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெயின்ஃபால். இப்போ எந்தெந்த ஃபார்மில் வாட்டர் வந்து கிளவுட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி ஃபால் ஆகி கீழே எர்த்துக்கு ரீச் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், precipitation. For occurrence of precipitation, cloud droplets or ice crystals, இப்போ அந்த ஐஸ் கட்டி மாதிரி விழுகிறது, must grow heavy enough to fall through the air. இப்போ வந்து க்ளவுட் ட்ராப்லெட்ஸ் அது ஐஸ் கிறிஸ்டல்ஸில் என்ன ஆகுது, க்ரூ ஆகி ஹெவியாக அதாகி ஏர் மூலியமாக உயர்த்த வந்து ரீச் ஆகுது. when the droplets grow larger in size they tend to fall. இப்போ வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து சைஸ் பெருசாக என்ன ஆகுது, அது வந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. while moving down by collecting some small droplets they became heavy enough to fall out. இப்போ வந்து நம்ம while மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, some small dropletsலாம் become heavy, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெயின் ட்ராப்லெட்ஸாக க்ளவுட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation. precipitation என்னென்ன ஃபார்மில் கிடைக்குது அப்படின்னா, the form of precipitation in a region depends on the kind of weather or climate of that region. இப்போ வந்து வெதரையும் கிளைமேட்டையும் டிபெண்ட் பண்ணி அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் precipitation வந்து எந்தெந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெதரையும் கிளைமேட்டையும் டிசைட் பண்ணுது. The precipitation in the warmer part of the world is always in the form of rain or drizzle. இப்போ ரெயினாவோ இல்லை ட்ரிசிலாகவோ இருக்கும் வார்மர் ரீஜியன் அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப என்னவாக இருக்குது, வார்மர் ரீஜியனில், அதாவது ஹாட்டாக இருக்கிற ரீஜியனில் பார்த்திங்கன்னா precipitation வந்து ரெயினாவோ பெரிய மலைத்துளியாகவோ தூறலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கோல்டர் ரீஜியன் என்னவாக இருக்கும், ஸ்னோஃபாலாக இருக்கும், பனிக்கட்டிகளாக மழை பெய்யும், பனியாக இல்லை பனிக்கட்டியாக வந்து மழை ரெயின் ஆகும் precipitation. Some common types of precipitation are ரெயின், இப்போ ரெயினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீட் அப்படின்றது கல்மலை, அதாவது மலை கல்மாரி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்றது உறைப்பனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் ஹில்லி ரீஜியன்ஸ்லேயே அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் ரெயின், ஃப்ரீசிங் உறைப்பனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெயில் ஸ்ட்ரோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஹெயில் அப்படின்றது ஆலங்கட்டி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்னோஃபால், பனியாக அக்கர் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறத என்னது, அந்த precipitation ஃபார்ம். ரெயின்ஃபால். த காமன் கைண்ட் ஆஃப் precipitation இஸ் ரெயின். இப்போ காமனாக அக்கர் ஆகுது precipitation அப்படின்றது ரெயின். த precipitation இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், வாட்டர் ட்ராப்பாக விலகிறத நம்ம ரெயின் சொல்கிறோம். த precipitation இன் விச் த சைஸ் ஆஃப் த ரெயின் ட்ராப்ஸ் ஆர் precipitation in which the size of raindrops are greater than 0.5 millimeter in diameter is known as drizzle. greater than அப்படின்னா drizzle அப்படின்னு சொல்லியிருக்கோம், நீர்த்துளியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரெயின் ட்ராப்ஸ் வந்து 0.5 மில்லிமீட்டரோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நோன் அஸ் ரெயின். ஜென்ரலி drizzle டேக்ஸ் பிளேஸ் இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இருக்கும். சரியா, ஓகே. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரிசில், அதாவது ரெயின் அப்படின்றது எந்த கிளவுட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் அப்படின்ற அந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட் அப்படின்ற இதுதான் கிளவுட்ஸ் வந்து அக்கர் ஆகுது அந்த பிளேஸில். இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராட்டஸ் கிளவுட் இங்கே இருக்கிறது, இது வந்து சிரஸ் கிளவுட்ஸ், கும்லோலிம்பஸ் கிளவுட்ஸ். இப்போ இந்த மாதிரி கிளவுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா என்னது, ரெயின் அக்கர் ஆகிறது அப்படின்றது எந்த இதில் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் அப்படின்றதுல தான் ரெயின், precipitation in the form of ரெயின் அக்கர் ஆகுது. ஸ்லீட், the precipitation which takes place in the form of mixture of water droplets and tiny particles of ஐஸும் வாட்டர் ட்ராப்லெட்ஸோட சேர்ந்து இதாகிறது. 5 millimeter in diameter is known as sleet. Sometimes raindrops fall through a layer of air below 0 degrees Celsius. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த பனிப்பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் ஸ்லீட்டு. அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் 0 டிகிரி வாட்டர்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் அதுக்கு பிலோவில் இருக்கும். As they fall, the raindrops freeze into solid particles of ice. அதாவது இப்போ வின்டர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் அப்படியே பனிக்கட்டி ஐஸ் கட்டியாகவே மழை ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ த மிக்சர் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் would fall on the earth's surface. நெக்ஸ்ட் ஃப்ரீசிங் ரெயின்,
பனி, இப்போ பனி மணி அப்படியே ஃபுல்லாக அப்படியே என்ன ஆகிடும், ரொம்ப உறைஞ்சி போயிடும் பனியாட்டம். அந்த மாதிரி அக்கறாக தான் நம்ம ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் ரெயின் ட்ராப்ஸ் ஃபாலிங் த்ரூ த கோல்டு ஏர் நியர் த கிரவுண்ட் டு நாட் ஃப்ரீஸ் இன் த ஏர். ஃப்ரீஸ் ஆகாது. அது வந்து அப்படியே ஒரு ரெயின் அக்கர் ஆகிற மாதிரி அந்த ஸ்னோஃபால் வந்து பனி வந்து விழுகும். இன்ஸ்டெட் த ரெயின் ட்ராப்ஸ் ஃப்ரீசஸ் வென் தே டச் த கோல்டு சர்ஃபேஸ். அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து ரொம்ப கோல்டர் ரீஜனில் டச் ஆகும்போது என்ன ஆகுது, அது ஃப்ரீஸ் ஆகிறது, ஐஸ் கட்டியாக மாறிடுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீசிங் ரெயின் அண்ட் த ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் யூஸ்வலி கிரேட்டர் தென் 0.5 millimeter இன் டயாமீட்டர். நெக்ஸ்ட் ஹெயில் அப்படின்றது தான் ஆழங்கட்டி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The precipitation which consists of round pellets of ice and which is greater than 5 millimeter in diameter is called as hail or hailstones. அந்த சின்ன சின்ன கட்டி அப்படியே உருண்டையாக அப்படியே விழுகும். சம்டைம்ஸ் இது வந்து அக்கர் ஆகும். அந்த ஹெயில் ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குமா, கும்லோலிம்பஸ் கிளவுட்ஸு. அந்த கும்லோலிம்பஸ் கிளவுட்ஸில் இருந்து வரும். அது வந்து எங்கே இப்போ எந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்டர் ஸ்டோம்ஸ், இடி மின்னலோடு வரும்ல, அந்த டைமில் வந்து அக்கர் ஆகும் அந்த ஹெயில் ஆலங்கட்டி மலை அப்படின்றது. இப்போ தான் நம்ம சொன்னோம் கும்லோலிம்பஸ் கிளவுட்ஸில் வந்து ஹெயில் ஸ்ட்ரோம் அக்கர் ஆகுது அப்படின்னு சொன்னோம். இதுதான் கும்லோலிம்பஸ் கிளவுட்ஸ். இந்த இங்கிருந்து அக்கர் ஆகிற அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் என்னது ஹெயில் ஸ்டோன்ஸாக அக்கர் ஆகுது டியூரிங் த தண்டர் ஸ்ட்ரோம்ஸ் அந்த டைமில். A hailstone starts as an ice pellets inside the colder region of the cloud. Strong updrafts in the cloud carry the hailstone up and down through the colder region in many times. பார்த்திங்கன்னா இந்த கோல்டர் ரீஜனாக இருக்கிறது இந்த ஸ்ட்ராங் க்ளவுட்ஸ் வந்து என்னாகும், கேரி ஆன் பண்ணும் இந்த ஹெயில் ஸ்டோன்ஸை. ஸ்னோ ஆஃபன் வாட்டர் இன் எ cloud is converted directly into the snow pieces due to the lowering temperature. டெம்பரேச்சர் லோ ஆகும்போது வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகுது, ஸ்னோவாக மாறிடுது. இட் அப்பியர்ஸ் லைக் எ பவுட்ரி ஐஸ் மாஸாக நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் இருக்கா, இப்போ இந்த மாதிரி இருக்கும். The precipitation in the form of powdery mass is known as snowfall. It is common in polar and high mountainous region. இந்த மாதிரி high mountainous region, polar regionல அக்கர் ஆகும். இப்போ ரெயின் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு நம்ம சொன்னோம், ரெயின். நெக்ஸ்ட்டு ஸ்லீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்லீட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங் ரெயின். ஹெயில் ஸ்ட்ரோம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் ஸ்னோஃபால், இது அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அக்கர் இதாக இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம். வாட்டர் வந்து உள்ள வந்து என்ன ஆகுது, உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். வாட்டர் டேபிள் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெசிபிட்டேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லேண்டுக்குள்ளே வாட்டர் டேபிள், அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போகுது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர். Infiltration. Water entering the soil at the surface of the ground is now termed as infiltration. Infiltration allows the soil temporarily to store water. டெம்பரரியாக வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த டைமில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கிங் இட் அவைலபிள் ஃபார் பிளான்ட்ஸ் யூஸ் அண்ட் ஆர்கனிசம் இன் த சாயில். அந்த வாட்டர் பிளான்ட்ஸும் சாயிலில் இருக்கிற அந்த ஆர்கனிசமும் உயிரினங்களும் என்ன பண்ணியிருக்கு, அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்குது. Infiltration is an important process where the rainwater soaks into the ground. Rainwater வந்து வாட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் தான் என்னது, இன்ஃபில்ட்ரேஷன். த்ரூ த சாயில் அண்டர்லேயிங் த ராக் லேயர். இப்போ வந்து அது வாட்டர் கடியில், கிரவுண்டு கடியில், எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே சாயிலும் அப்புறம் ராக் லேயரும் இருக்குது. அந்த இதில் மூலிமா வாட்டர் வந்து என்ன ஆகுது, என்ட்ரி ஆகுது இன்டு த கிரவுண்டு through the soil and the underlying rock layers. Some of this water ultimately returns to the surface through the springs or low spot down the hills. அதாவது ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது நீரூற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு வந்து ரிட்டர்ன் வருது. சம் ஆஃப் த வாட்டர் ரிமைன்ஸ் அண்டர் கிரவுண்ட். சம் ஆஃப் த வாட்டர் அப்படியே அண்டர் கிரவுண்டில் நின்றுக்குது. அட் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்ட் வாட்டர். The rate of infiltration is influenced by the physical characteristics. எதை டிபெண்ட் பண்ணி இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆக்குறாங்கன்னா, சாயில், வெஜிடேஷன் கவர்னால் அந்த ஃபாரஸ்ட்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் வெஜிடேஷன். மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த சாயில், ஈரப்பதம், சாயிலுடைய டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, அந்த ஃபிசிக்கல் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ வந்து வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து லேண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி அதனுடைய பர்சன்டேஜ் தான் நம்ம எதை வச்சு டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம், சாயிலினுடைய கேரக்டர், சாயிலினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி அந்த பிளான்ட்ஸ் வந்து
நம்ம சொன்னோம் ஃபாரஸ்ட் அப்படின்னு பிளான்ஸ் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாயிலினுடைய ஹியூமிடிட்டி அப்படின்னு சொன்னோம். மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த சாயில், ஈரப்பதம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம், ரெயின் வந்து எந்த குவான்டிட்டியில் எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து அக்கர் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுறோம், தன்மைகளை வந்து கேரக்டர் பண்ணுறோம். The terms of filtration and percolation are often used interchangeable. அப்போ அது வாட்டரை வந்து உள்ளே இருந்து கசிஞ்சு வெளியில் வருது, அதேமாதிரி வாட்டர் வந்து என்ட்ரி ஆகிறது. பர்குலேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வாட்டர் வந்து என்ட்ரி ஆகுது. இந்த பிக்சரை நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், பர்குலேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட என்ன பண்ணிக்குது, ரெண்டும் தொடர்புடையதாக இருக்குது, அது வந்து சேஞ்ச் ஆகாது எப்போவுமே. நெக்ஸ்ட்டு பர்குலேஷன். பர்குலேஷன் அப்படின்றது தான் உள்ள வாட்டர் என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொன்னோம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரன் ஆஃப்லேருந்து என்ட்ரி ஆகுது உள்ள. Percolation is the downward movement of the infiltered water through soil and rock. வாட்டர் வந்து கீழ் நோக்கி வருது. Infiltration occurs near the surface of the soil. Surface soil பக்கத்தில் இருக்கிறது அக்கர் ஆகுது. ஆனால் delivers water from the surface into the soil. இப்போ வந்து சர்ஃபேஸ்லேருந்து இல்லை ரொம்ப டீப்பாக என்ட்ரி ஆகுது to the root zone. Percolation moves the infiltered water through the soil profile. இப்போ சாயில் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதை டிபெண்ட் பண்ணி இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கீழே, அதாவது சர்ஃபேஸில் அக்கர் ஆகுது, சர்ஃபேஸ்க்கு நியரில் அக்கர் ஆகிறத இன்ஃபில்ட்ரேஷன்னு சொன்னோம். ரொம்ப டீப்பில் அக்கர் ஆகிறத பர்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ராக் லேயர் விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் பிகம்ஸ் எ பார்ட்ஸ் ஆஃப் சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப். சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃபில் வந்து அக்கர் ஆகுது இந்த percolation process. Thus, the percolation process represents the flow of water from saturated to unsaturated. இப்போ நீர் சேச்சுரேட்டட்லேருந்து அன்சாச்சுரேட்டட் ஜோன்லேருந்து சேச்சுரேட்டட் ஜோனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மாறி போகுது. அன்சாச்சுரேட்டட் செறிவூட்டப்படாத பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து வாட்டர் வந்து என்ன ஆகுது, நீர்த்து போயிடுது அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து நல்லா பவர்ஃபுல்லாக, இது வந்து அன்சாச்சுரேட்டட் அப்படின்றது பவர்லெஸ்ஸாக இருக்கிறது. அதுக்கப்புறம் எந்த ஜோனுக்கு மாறுது, பவர்ஃபுல்லாக இருக்கிற ஜோனுக்கு வந்து மாறிடுது. ரன் ஆஃப். ரன் ஆஃப் இஸ் த வாட்டர் தட் இஸ் புல்டு த கிராவிட்டி டு த லேண்ட் சர்ஃபேஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்றது ஒரு இதிலிருந்து ஒரு நீரோடையாக கலந்து அதிலிருந்து வெளியில் வருது. The replenishable groundwater and surface water as it percolates into the aquifer. இப்போ வந்து ரெயின் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து அக்கர் ஆகும். அந்த இடத்துல பிளேஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வாட்டர் வந்து என்ட்ரி ஆகிறத விட இருக்கும் அந்த இடத்த விட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ரெயின் வந்து அதிகமாக ரெயின் அக்கராச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிளேஸில் வந்து என்ன ஆகுது, வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வாட்டர் லெவல். இட் இஸ் அண்ட் ground layer, underground layer of water bearing rocks and moves into the river, stream and watershed. இப்போ வந்து ரெயின் அதிகமாக அக்கர் ஆகிறதுல கிரவுண்ட் வாட்டர் மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக முடியல. அதுக்கு மேலே அது கிரவுண்ட் வாட்டரில் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த வாட்டர் வந்து ரன் ஆஃப் ஓவர்ஃப்ளோ ஆகி ரிவர்ஸ்லேயும் ஸ்ட்ரீம்ஸ்லேயும் போய் என்ட்ராகுது. இட் பிகம்ஸ் ஃப்ரம் அன்அப்சர்வ்ட் வாட்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் ஸ்னோ மெல்ட். இப்போ ஸ்னோ மெல்ட் ஆகியும் வாட்டர் ரெயின் மூலிமா வர வாட்டரும் அந்த லேண்டுனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியல. அதுதான் வந்து என்னவா ஆகுது, நம்மளுக்கு ரன் ஆஃப் ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டராக அக்கர் ஆகுது. Irrigation or other process comprising a significant element in the water cycle. Water cycle ஒரு important எலிமெண்ட்டாக அக்கர் ஆகுது இந்த surface runoff. In the water cycle as well as the water supply when it drains into watershed. Runoff is a major contributor to the erosion. Runoff வந்து என்ன ஆகுது, எரோஷன் அக்கர் ஆகுதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக அக்கர் ஆகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா கேனியான்ஸ், ஜார்ஜஸ் அண்ட் ரிலேட்டட் லேண்ட்ஃபார்ம்ஸ். இப்போ வந்து ரெயின் மவுண்டெயின்ஸ்லேருந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ரெயின் அக்கர் ஆகுதுப்பா. ரெயின் அக்கர் ஆகும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் இப்போ மவுண்டெயின் இருக்குது, இந்த மவுண்டெயின்லேருந்து ரெயின் ட்ராப்லெட்ஸ் அக்கர் ஆகுது. இங்கே இருக்கிற வாட்டர் வந்து கீழே சர்ஃபேஸ்க்கு வரும்போது இந்த இடத்துல வந்து வேலி அக்கர் ஆகுது. அதுவே ரொம்ப டீப்பாக போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வாட்டர் சாயில் வந்து வாட்டர் எரோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல கேனியான்ஸு, டீப் ஜார்ஜஸ் அப்படின்றது ரொம்ப ஆழமாக போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜார்ஜஸ். அந்த மாதிரி வேலி வந்து அக்கர் ஆகுது.
The rate of runoff that can be happen depends on the amount of rainfall, porosity of the soil, amount of rainfall அதிகமாக அக்கர் ஆகிற இடத்துல இந்த கேனியன் ஜார்ஜஸ்லாம் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு போரசிட்டி ஆஃப் த சாயில் வந்து வாட்டரை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வெஜிடேஷன் பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லோப்ஸ். அந்த ஸ்லோப்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ஸ்லோப்ஸ் அப்படின்றது இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாய்வாக இருக்கிறதா ஸ்லோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Only about 35% of precipitation ends in the sea or ocean. இப்போ அதர் இதாக பார்த்தீங்கன்னா 65% வந்து சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அந்த ரெயின்ஃபாலை. 35% தான் என்ன ஆகுது, சீலையும் ஓஷன்லேயும் போய் மிக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் அக்கர் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன், இந்த இடத்துல எவாப்ரேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது. இப்போ எவாப்ட்ரான்ஸ்பிரேஷன், ஓஷன், இங்கே வந்து என்ன ஆகுது, இன்ஃபில்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆகுது. இன்ஃபில்ட்ரேஷன் இங்கே வந்து என்ன ஆகுது, சர்ஃபேஸ் இது ஓஷன்ஸில் போய் இங்கேருந்து ஒரு ஓஷன்ஸ் போய் மிக்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரன் ஆஃப் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது சர்ஃபேஸ் ரன் ஆஃப். Based on the time interval between the instance rainfall and the generation of runoff may be classified into 3 types. அப்போ தான் the time interval, time gap, அப்புறம் ரெயின்ஃபால் அக்கர் ஆகிறது, அப்புறம் ரன் ஆஃப் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இதை பேஸ் பண்ணி நம்ம 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ரன் ஆஃப், இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் விச் என்டர்ஸ் த ஸ்ட்ரீம் இமீடியட்லி ஆஃப்டர் த ரெயின்ஃபால். இப்போ சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்றது ரெயின் அக்கர் ஆகுது, உடனே என்ன ஆகுது, அது போய் ஸ்ட்ரீம்ஸ் ஓடையில் போய் ஜாயின் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இட் அக்கர்ஸ் வென் த ரெயின்ஃபால் இஸ் லாங்கர், ஹெவியர் அண்ட் எக்ஸிட்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். இப்போ வந்து அது எப்படி சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆகுதுன்னா, ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக அக்கர் ஆகுது, அதாவது கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரெயின் அக்கர் ஆகுற அந்த டைமில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும்போது, அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து அதிகமாக எக்ஸிட், அது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய தன்மையிலேருந்து மீறி அந்த எவ்வளோ வந்து அந்த சாயில் அப்சர்வ் பண்ணிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது வந்து எக்ஸிட் த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். In this condition, excess water makes a head over the ground surface. இப்போ வந்து இந்த டைமில் வந்து என்ன ஆகுது, எக்ஸஸ் ஆகுது. அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் அதிகமாக அக்கர் ஆகும்போது கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நம்ம கிணத்துலலாம் பார்த்திங்கன்னா மேலே தண்ணி வந்திருக்கும். which tends to move from one place to another following land gradient and it called as overland flow. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகி அதிகமாக இந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அக்கர் ஆகுது. வென் த ஓவர்லேண்ட் ஃப்ளோ ஜாயின்ஸ் த ஸ்ட்ரீம், இப்போ இந்த மாதிரி வாட்டர் சர்ஃபேஸ் ரன் ஆஃப்லேருந்து வாட்டர் போய் ஸ்ட்ரீம்ஸில் அக்கர் ஆகுது. அது போய் என்ன ஆகுது, ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து ஓடைகள்லேருந்து ஒரு கால்வாய் மூலிமா ஒரு ரிவர்ஸ் போய் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் ஓஷனில் போய் ஜாயின் ஆகுது. It is termed as surface runoff or surface flow. Subsurface runoff அப்படின்றது the water that has entered the subsoil and moves laterally join the water table போய் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அது வந்து ஸ்ட்ரீம்ஸ்லேயோ ரிவர்ஸ்லேயோ ஓஷன்ஸ்லேயோ போய் ஜாயின் ஆகுது. திஸ் இஸ் known as surface subsurface runoff. The subsurface runoff is usually referred to as interflow, அதாவது nearer to the surface of the water, surfaceலேருந்து அக்கர் ஆகிறதா subsurface runoff. Next, base flow. It is a flow of underground water from saturated groundwater zone to water channel. இப்போ ஒரு சேச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற கிரவுண்ட் வாட்டர்லேருந்து ஃப்ளோ ஆகி சேனலுக்கு வந்து என்ன ஆகுது, போய் ஜாயின் ஆகுது. அதுதான் பேஸ் ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். It usually appears at the downstream location when the channel elevation is lower than the groundwater table. இப்போ சேனல் எலிவேஷன் அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ரெயின் இந்த மாதிரி மவுண்டெயின் இருக்குது, இங்கேருந்து வருது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் என்ன ஆகுது, ஸ்ட்ரீம்ஸாக சின்ன சின்ன ஓடைகளாக போகுது. அந்த சின்ன சின்ன ஓடைகள்லாம் போய் ஜாயின் ஆகி ஒரு பெரிய ரிவராக ஜாயின் ஆகுது. இந்த சேனல் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை விட லோவராக இருக்கிற ஏரியாவில் அக்கர் ஆகிறதா நம்ம பேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம், பேஸ் ஃப்ளோ. Ground water provides the stream flowing dry period of small or no precipitation. இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து ட்ரை பீரியடில் ஃப்ளோ ஆகும், இல்லை ரெயினே அக்கர் ஆகாத அந்த டைமில் ஃபார்ம் ஆகிறோம், பேஸ் ஃப்ளோ.
யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் pertaining the hydrology. யூனிட் எப்படி நம்ம வந்து வாட்டர் ரெயின்ஃபால்லாம் மெஷர் பண்ணாலும் மில்லிமீட்டரில். எவாப்ரேஷன் அப்படின்றது இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டர். இன்ஃபில்ட்ரேஷனும் இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டர் பர் ஹவர், ஒரு ஹவருக்கு. ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்றது இன்ச்சஸ் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர். ரன் ஆஃப் அப்படின்றது இன்ச்சஸ் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர். ரன் ஆஃப் ரேட் அப்படின்றது கியூபிக் ஃபீட் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கியூபிக் ஃபீட் ரன் ஆஃப் ஃப்ளோ ஆகுது. வால்யூம் அப்படின்றது ஏக்கர் ஆர் கியூபிக் மீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோர் பண்ணிடுவோம், அதுவும் கியூபிக் ஃபீட் ஆர் ஏக்கர் ஃபீட் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். The lesson gets over. We will meet in the next class with the new lesson. Thank you, students. This is the Great Canyons அப்படின்னு நம்ம முன்னாடி இந்த landforms created by the ரெயின்ஃபால் அக்கர் ஆகும்போது அந்த வாட்டர் ஃப்ளோ ஸ்லோப்ஸாக இதாகும்போது எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், இங்கே மேலேருந்து இந்த வாட்டர் வருது. இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கீழே டீப் ஆழமாக போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது டீப் ஜார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது இன்னும் ஆழமாக போகுது. இங்கே பார்த்திங்கன்னா என்ன அது இன்னும் கீழே ரொம்ப ஆழமாக போகுது. திட் இஸ் நோன் அஸ் ஜார்ஜஸ். அதாவது பார்த்திங்கன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆக அந்த வேலியினுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கேனியான்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னோம். அதனோட இன்னும் ஆழமாக போகிறது ஜார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா?